Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. எவரெஸ்ட் ஷாஹி பிரியாணி மசாலா டேஸ்ட்ல பெஸ்ட் எவரெஸ்ட். காமெடிக்காரா உங்ககிட்ட வந்து அணுகுறாங்களா, கதை சொல்றாங்களா? வரமாட்டேங்கிறாங்களே. எல்லாமே கதை நாயகனாலே நிறைய அப்புறம் வருது. நல்ல படைப்பு கொடுத்தா வீடு தேடி போய் கட்டி பிடிச்சி பாராட்டக்கூடியவங்கள ஒருத்தர் தான் மிஸ்கின். அது யாரா இருக்கட்டும், எதிரி ஒரு நல்ல படைப்பை கொடுத்தா கூட. மூணாவதா குட்டுக்காளி வருது. ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்த்து வரலாம் சூரியன் என்ன பார்க்க? இந்த படம் முடிகிறப்ப நீங்களே அந்த படத்தை விட்டு வெளியில வரக்கு லேட் ஆகும். ஏன்னா அந்த டைலாக் இல்லை, அப்போ வந்து ரியாக்ஷன்ஸ் வழியாவே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை கம்யூனிகேட் பண்ணும் மற்றவங்க எல்லாத்திட்டையும். ஸோ அதை வந்து மிக சரியா பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகை, நல்ல கதையை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றத. நான் கமர்ஷியல் சொல்றதுனால இந்த படத்துல கமர்ஷியல் இல்லாமலாம் கிடையாது. ஒரு இடத்துல கூட சிரிக்க மாட்டார். இது ஒரு வகையில் உங்களோட பெரிய டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் சில இடத்துல பயங்கரமாக வாய் விட்டு சிரிப்பீங்க, சில இடத்துல ரொம்ப சீரியஸாக இது என்னன்னு பார்ப்பீங்க. நீ இப்படி வா, நீ இப்படி வராத அப்படின்னு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? உலக லெவலில் போய் நீங்கள் பெர்லின் லெவலில் பல நாடுகளில் இது விருது வாங்கியிருக்கு. நீங்கள் மற்ற படம் மாதிரி ரெகுலர் சினிமா மேக்கிங் அப்படி இருக்காது. ஒரு நிதானமான கதைவட்டமாக இருக்கும். அதுலேயும் ஒரு 10 நிமிஷம் தான் ஒரு படம் நீங்கள் படம் பார்க்க ஆரம்பிச்சு. குட்டுக்காளி ப்ரெஸ் மீட்டில் வந்து மிஸ்கின் சார் பேசின விஷயம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவர் வந்து அந்த படத்தை ஓன் பண்ணி அவ்வளோ பேசினார். அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? பொதுவாக ஒருத்தவங்க ஒரு நல்ல படைப்பை கொடுத்தா வீடு தேடி போய் கட்டி பிடிச்சி பாராட்டக்கூடியவங்கள ஒருத்தர் தான் மிஸ்கின். அது நீங்கள் அவர் பாராட்டு படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது யாராக இருக்கட்டும், எதிரி ஒரு நல்ல படைப்பை கொடுத்தா கூட வீடு போய் நின்று கீழே வாட அவனை கட்டிப்பிடிக்கணும்னு சொல்லுவார். ஓகே, ஒரு 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 அளவுக்கு மீறி அத்து மீறின ஒரு பாராட்டாக இருக்கும் அவரோட பாராட்டலாம். ஒரு மிக சிறந்த ஒரு மனிதர். ஓகே, ஸோ வந்து இந்த கூழாங்கலுக்கு அப்புறம் எஸ்கே சார் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களை ரெகனைஸ் பண்ணி, நீ வா நான் உனக்கு காசு போடுறேன், நல்ல படம் எடு, உன்னை நான் செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தை எடுத்து ஒரு முன்னணி இயக்குனர் அவரே வந்து இறங்கி வச்சு விஷயம் பண்ணுறாங்களா? அது உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்கு? அதுதான் சந்தோஷம் தானே இண்டஸ்ட்ரியே. அது வந்து ஓகே, ஆமாம், அது வந்து நம்மளை ஒருத்தவங்க அப்ரிஷியேட் பண்ணி நம்ம ஒர்க்கை மதித்து இப்படி கேட்கும்போது வந்து நான் அப்போ இந்த மாதிரி நான் என்னால் படம் எடுக்க முடியுன்றது எனக்கு வந்து பெரிய சந்தோஷம். அது அங்கேருந்து தானே கான்ஃபிடென்ட் வருது. வணிக ரீதியாகவும் நம்மளுக்கு இருக்க ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு வந்து இப்படி சப்போர்ட் பண்ணும்போது பயங்கர ஹாப்பியாக தான். ஓகே, ஸோ வந்து கருடன், விடுதலை மிகப்பெரிய வெற்றி படங்கள். மூணாவதா குட்டுக்காளி வருது. ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்த்து வரலாம் சூரியன் என்ன பார்க்க? இந்த 2 படம் மாதிரி எதிர்பார்த்து வராதீங்க. ஓகே, அது என்னோடது. ஏன்னா அது 2 வேற, இது கொட்டுக்காளி வேற. நீங்க அது 2 வச்சு அது என்ன கலெக்ஷன் ஆகுது, இது நான் சினிமாவுக்கு சொல்றேன். அது போல கலெக்ஷன் ஆச்சு, அந்த நம்பர் இந்த இது பண்ணுமான்னு பார்க்க முடியாது. அது டோட்டலா அது 2 வேற. இது கொட்டுக்காளி வேற. கொட்டுக்காளி படத்துக்கு இது இன்னைக்கு நம்ம வாழ்வியலுக்கு ரொம்ப நெருக்கமா ரொம்ப உன்னதமான ஒரு ஒரு கதை தான். அந்த கதை படம் தான். இது இன்னைக்கு உலக லெவலில் போய் இன்னைக்கு பெர்லின் லெவலில் பல நாடுகளில் இது விருது வாங்கியிருக்கு. கண்டிப்பா இந்த படமும் உங்களை ஒரு 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 புதுவிதமான ஒரு அனுபவத்தை கொடுக்கும்னு நான் சொல்றேன். அதை உண்மை. என்ன கொஞ்சம் உள்ள வரப்பு நீங்க மற்ற படம் மாதிரி ரெகுலர் சினிமா மேக்கிங் அப்படி இருக்காது. ஒரு நிதானமான கதைவட்டமா இருக்கும். அதுலேயும் ஒரு 10 நிமிஷம் தான் ஒரு படம். நீங்கள் படம் பார்க்க ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகும் நீங்கள் அந்த டைம் உள்ள படத்துக்குள்ள கதைக்குள்ள வர்றதுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த படம் முடிகிறப்ப நீங்களே அந்த படத்தை விட்டு வெளியில வர்றதுக்கு லேட் ஆகும். நான் அப்படி நினைக்கிறேன். ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும். அதனால இந்த படம் முடிஞ்சு வெளில வரப்ப மற்ற படம் ரிவ்யூ கேட்குற நண்பர்களோ தங்கச்சிகளோ வந்து ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன். நீங்கள் மற்ற படத்தை வச்சு இது எப்படி இருக்கு, ஆக்ஷன் இருக்கா, எப்படி இருக்குன்னு ரொம்ப நிறைய அந்த மாதிரி நினச்சி கேட்க வேணாம்னு தோணுது எனக்கு. படம் பார்த்து வரவங்களும் இது நிறைய அப்படி இப்படிலாம் சொல்ல வேண்டாம். இந்த படத்தை என்ன நினச்சி இப்போ இவர் நினச்சா இருந்தால் இதே படத்தை இன்னும் ஒரு 2-3 கோடியை போட்டு விரிவுபடுத்தி கண்டிப்பாக எல்லா படமும் ஒரு கமர்ஷியல் படம் பண்ணியிருக்க முடியுமா? கரெக்ட் இல்லையா? அவர் இந்த மாதிரி வாழ்வியல் இப்படி ஒன்று எடுத்து கொடுக்குறாரு. எல்லாருமே அப்படியே படம் பண்ணிட முடியாதுல்ல. ஸோ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை சார்ந்து நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கதை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு ஒரு பேரும் புகழ்த்த ஒரு விருது வாங்கிட்டு வந்திருக்காரு. இவருக்கும் மரியாதை கொடுங்க. அதனால வெளியிலேருந்து வர்றவங்களும் எல்லா படத்தையும் போல இந்த படத்தை பேச வேண்டாம். கண்டிப்பா படம் எப்படி இருந்துச்சு கேளுங்க, அவங்க மனசுல எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். இது ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன். ஏண்டா இந்த மாதிரி இயக்குநர்களுக்கும் என்ன மாதிரி மற்ற படத்துல நடிச்சாலும் இப்படி கதைகள்ல இந்த மாதிரி படங்கள் நான் இருக்கும்னு ஆசைப்படுறேன். அப்ப எனக்கு அடுத்தடுத்து இது எல்லாருமே இதை செய்வாங்க. இல்லாட்ட ஒரு சார்ந்தே போயிடுவாங்க எல்லாரும். ஓகே, அந்த மாதிரி அண்ணா பெண் பார்த்துட்டு மிஸ்கின் சார் வந்து எங்க இருந்து கொண்டு வந்தான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். எப்படி அவங்கள இந்த படத்துக்கு கேஸ்ட் பண்ணீங்க?
அவங்களோட முதல் ஒர்க்லேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். கும்பலை Okay. நைட்ஸ்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு அவங்க வந்து இந்த கதாபாத்திரம் எழுதி முடிச்சோன்னே எனக்கு இவங்க இருந்தால் நல்லா இருக்கும் ம் அப்படின்ற எனக்கு ஒரு நல்ல டக்குன்னு எடுத்து அங்கே போச்சு. எனக்கு மீனாவோட ஃபேஸ் யாராக இருக்கணும்னா இவங்களா இருக்கணும் அப்படின்ட்டு ஓகே நான் அப்ரோச் பண்ணுறது எப்படி என்னன்றது தெரியாமல் இருந்துச்சு. அப்புறம் ஒரு நண்பர் மூலியமா வந்து அவங்களோட கான்டாக்ட் வாங்கி நான் ஸ்கிரிப்டோட ஸ்னாப்ஸஸ் அனுப்பிச்சேன். படிச்சுட்டு மெயில் அனுப்புங்க ஃபுல் ஸ்கிரிப்ட் அப்படின்னாங்க. Okay. அவங்களும் அவங்க அப்பா அங்கே நல்ல பெரிய ரைட்ரு. ம் அவங்க 2 பேரும் இதை வந்து மேம் படிச்சாங்க. மேம் படிச்சுட்டு அவங்க அப்பா படிக்க சொன்னாங்க. 2 பேரும் உடனே கூப்பிட்டு பண்ணாங்க. இதில் ஏன்னா அந்த டைலாக் இல்லை ஆமா மோஸ்ட்லி. ஆமா அப்போ வந்து ரியாக்ஷன்ஸ் வழியாவே அவங்களோட அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத கம்யூனிகேட் பண்ணும் மற்றவங்க எல்லாத்துட்டையும். ஸோ அதை வந்து மிக சரியா பண்ணியிருக்காங்க. ரொம்ப மிக சரியா பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ நீங்க அவங்க கூட நடிச்ச அனுபவம் எப்படி இருந்துச்சு? ஒரு முதல் வாட்டி பேர் பண்ணி இல்லை, நடிக்கிறீங்க. எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் அவங்கள நான் படங்களில் பார்த்துருக்கேன். அவங்க கூட நடிக்கிறது தான் ஃபஸ்ட் டைம். ம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று அவங்க கேரக்டரும் சரி, அவங்க பழகுற விதமும் சரி, அதை தாண்டி அவங்க இந்த கேரக்டரை கதையை உள்வாங்கி எப்படி பண்ணுறாங்கன்னு. ஓகே ஏன்னா அவங்க பிள்ளை படத்தில் டைலாக்கே இல்லை, டைலாக்கே இல்லாமல் ஃபுல் அமைதியான ஒரு ட்ராவலிங் தான். அதில் எவ்வளோ ஒரு ஆக்டிங் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க, ம் எவ்வளோ என்ன சூழலில் எந்த மாதிரி ஆக்டிங் வெளிப்படுத்துகிறாங்க, அவ்வளோ பிரமாதமாக பண்ணுறாங்க. ஓகே அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகை, நல்ல கதையை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றத இந்த இந்த கதையை தேர்ந்தெடுத்த வச்சே நான் சொல்லுவேன். ஓகே வேறு எந்த ஒரு நடிகையாக இருந்தாலும் யோசிச்சிருப்பாங்க, ம் இல்லை எனக்கு என்ன இருக்கு, என்ன பேசணுன்ட்டு. ஒரு டைலாக் கிடையாது, கொஞ்சம் தான். ஆனால் அவங்க தான் இல்லை மெயின். அப்போ எவ்வளோ தெளிவாக அவங்க கதையை உள்வாங்குறாங்க, நோட் பண்ணுறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ம் நமக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் கூட நடிச்சது. ஓகே. உங்க தம்பி சிவகார்த்திகேயன் முன் வந்து இந்த படத்தை வந்து அவர் வெளியிடுறதா விஷயம் பார்க்கும் வெளியிருந்து பார்க்கும்போது அவங்க என்னப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க அதை பண்ணிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும் இல்லை அவர் என்ன மோட்டிவ்காக வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுக்கு நான் பெருமையாக பார்க்குறேன். ம் இவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ, இத்தனை கோடியில் நிறையா கூட சம்பளம் வந்து அவர் நினச்சிருந்தாருந்தா கண்டிப்பாக ஒரு இன்னும் கூட நல்லாவே ம் கமர்ஷியல் படம் பண்ணிட்டு போயிருக்கலாம். நான் கமர்ஷியல் சொல்றதுனால இந்த படத்துல கமர்ஷியல் இல்லாமலாம் கிடையாது. Okay. இது அவ்வளோ இருக்குது. நான் மெயின் அதை சொன்னேன். இந்த படத்துல அவ்வளோ ஒரு என்டர்டைன், அவ்வளோ ஜாலியான மொமெண்ட்லாம் நிறையா இருக்குது. Okay. அவர் அப்படி பண்ணிட்டு போயிருக்கலாமா அவர் இன்னும் கூட போட்டு. ஆனால் இல்லை, அவர் நான் அந்த பக்கம் ஒரு பக்கம் எனக்கு பணம் வருது, ஆனால் இந்த பக்கம் எனக்கு லைஃப்பில் எனக்கு இந்த மாதிரி படங்களும் நான் சொன்னேன். என் கம்பெனியில் நான் தயாரிச்சிக்கணும் நான் நினச்ச பெருமைப்படும் நினைக்கிறாரு. உண்மைக்கு அவர் நினப்புக்கோ அவர் இந்த படங்கள் எடுக்க முன் வந்ததுக்கு தம்பிக்கு ஒரு பெரிய சல்யூட் இருந்தது. ஸோ கருடன் இன்டர்வியூவில் கேட்டப்போ இந்த படத்தில் காமெடி இருக்காங்க கேட்டதுக்கு இருக்கு, அது உனக்கு நீங்கள் சிரிப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அது உண்மையிலே தேட்டரில் ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த லவ் மேட்டருக்கு அந்த கிணத்துல பேச ஆவீங்களா, அது வந்து லிட்டரலி விண்டேஜ் சூரிய பார்த்த ஒரு எஃபெக்ட் கிடைச்சது. இதில் அந்த மாதிரி ஏதாவது சீன்ஸ் இருக்கான? இல்லை, ஆன்சர் சொல்லிடுறேன். ஒரு இடத்துல கூட சிரிக்க மாட்டார் இவர் ஒரு ஒரு இடத்துல கூட சிரிக்க மாட்டாங்க. ஓகே. அந்த கோபமான முகம் தான் இருக்கும். ஆனால் என் கூட சரி நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க நீங்களும். ஆனா இவரோட கேரக்டர் ஒரு இடத்துல கூட சிரிக்காது. ம் நம்ம இந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே வந்து நிறைய அவங்க என்கேஜ் பண்றதுக்கான விஷயங்கள் எல்லாமே உள்ள இருக்கு. ஓகே. 2வது படம் அண்ணனை வச்சு பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணி வச்சிருந்துருப்பீங்க. ஆனா வெளியே வரும்போது அவர் 2 படம் நடிச்ச ஒரு ஹீரோவா வெளியே வந்துட்டார். அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஒரு வகையில பெரிய பிளஸ் தான், ம் அது மறுக்கிறதுக்குலாம் இல்லை. ஓகே. ஆனா ஒரு பிளஸ், அதுக்கு தான் நாங்க இப்போ வந்து ஒவ்வொரு இன்டர்வியூ நாங்க அதை சொல்லிட்டு இருக்கோம். இந்த படத்துக்கான ம் ஒரு பார்வை நீங்க வந்து கருடன் போலயோ விடுதலை போலவோ இல்லாம இது வேற வகையான உங்க வாழ்க்கைக்கு மிக யதார்த்தமா உங்ககிட்ட நெருங்கி ஒரு நிகழ்வு உங்க நீங்க கண்ணுக்கு எதிராக பார்த்துட்டு இருக்க மாதிரி நிகழ்ற ஒரு கதை. அது இது ஒரு வகையில உங்களை என்கேஜ் பண்ணும், இது ஒரு வகையில உங்களோட பெரிய டிஸ்கஸ் பண்ணும். நீங்க சில இடத்துல பயங்கரமா வாய் விட்டு சிரிப்பீங்க, சில இடத்துல ரொம்ப சீரியஸா என்னன்னு பாப்பீங்க. இப்படின்றதெல்லாம் இருக்குன்றத நாங்க ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லிட்டு இருக்கிறது அதுதான். ஓகே. அது ஒரு ப்ராக்டிக்ஸ் இல்லைன்றனாலதான் நம்ம பண்ணும்போது எவ்வளவு இதா இருக்கும். அண்ணன் சொல்லும் போது ஒரு அடி சொல்லிட்டு நான் தம்பி நம்மளே இது சொல்ல வேண்டியிருக்கு. நான் எனக்கும் இருக்கு, ஒரு ஸ்கேன் எனக்கும் இருக்கும். நம்ம படத்தை நம்மளே இப்படி இந்த மாதிரி பாருங்கன்னு சொல்றது வேற வழியில தான் நெருக்கடிக்கு தள்ளப்படுறோம். ஓகே. நாங்க எல்லாருமே இந்த படத்தை நீங்க இந்த எதிர்பார்த்து வந்துடாதீங்க, இந்த படத்தை இந்த மாதிரி மைண்ட் செட் பண்ணி வாங்க அப்படின்னு சில சொல்றது. பேரோட சொன்னாங்க, உண்மைக்கு நல்ல பதிவு இது. இல்ல இல்ல, நீங்க எப்படி சொல்லாத, நீங்க காமனா எல்லா ரெகுலர் படம் மாதிரி நீங்க சொல்லிருங்க. நீ இப்படி வா, நீ இப்படி வராத அப்படி நீங்க ஏன் சொல்றீங்க, நீங்க யார் சொல்றீங்க, அது அவங்க முடிவு பண்ணணும். நீ 7 பேர் இங்கிட்டு வா, 3 பேர் அங்கிட்டு போ, நீங்க எப்படி சொல்லலாம்? ஆனா அவங்க முடிவு பண்ணட்டும். மாமா சேது கூட சொன்னாரு, சேது கூட சொன்னாரு, இல்ல மாமா அது தப்பு, நீங்க அது எல்லா படமும் ஒண்ணுதான், நீங்களா வரவங்களை முடிவு பண்ணாதீங்க. அவங்க பார்க்கட்டுமே, நீங்க அவங்க படத்தில் இப்படி படம் இப்படி படம் இப்படி படம் நீங்க சுருக்காதீங்க. கண்டிப்பா நம்ம மக்கள் எல்லா படத்துக்கும் வரவேற்பு கொடுப்பாங்க, அதுதான் உண்மை. அவர் சொல்றது கரெக்ட். பட் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தாழ்மையாக என்னன்னா, உண்மைக்கு அவங்க ரொம்ப கமர்ஷியல் சாரி ரொம்ப விடுதலையோ கடன் மாதிரி நினச்சி பெருசாக வர்றதோ இல்லை அந்த மாதிரி இந்த படத்தை நம்பருக்காக அதை கலெக்ட் பண்ண அந்த மாதிரி நினச்சிட வேண்டாம். ஓகே. இது ஒரு புதுவிதமான அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்றத நாங்கள் இப்படின்னு சொல்றோம். அதே உண்மை, ஒரு இதில் தான் சொல்கிறோம். ஓகே. நான் இறுதியா ஒரே ஒரு கேள்வி,
லாஸ்ட் இன்டர்வியூல கேட்டப்ப நான் ஹீரோவா கதையின் நாயகன் நான் மட்டும் நான் பண்ண விருப்பப்படல, என்ன காமெடி ரோல் வந்தாலும் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஏதாவது வந்துச்சா? காமெடிக்கு யாராவது உங்ககிட்ட வந்து அணுகுறாங்களா, கதை சொல்றாங்களா? வரமாட்டேங்கிறாங்களே. எப்படின்னா வருவாங்க, அவ்வளவு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டீங்கல்ல, அது மாறாது இல்ல? எல்லாமே கதை நாயகனாலே நிறைய அப்புறம் வருது. பெரிய கம்பெனி, பெரிய பெரிய இயக்குநர்கள் எல்லாருக்கிட்டேருந்துமே ஒரு படங்கள் வருது. நான் அதில் எது எது அடுத்தடுத்து நம்ம பண்ண முடியுமோ ஒன்று செலக்ட் பண்ணி போகிறேன். ஓகேண்ணா, ஓகே. ஸோ 2 பேருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். கொட்டுக்கா ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சு நீங்கள் வந்து அடுத்தடுத்த படங்கள் தமிழில் வந்து நிறையா கேரக்டர்ஸ் பண்ணணும். உங்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள்ண்ணா. நிறைய படங்கள் தமிழில் பண்ணுங்கள், தமிழ் சினிமாவை பெருமைப்படுத்துங்க. ஒரு ஹீரோ உங்களை பார்த்து அவ்வளோ பெருமையாக சொல்லும்போது அது எனக்கு இன்னும் ஆசையாக இருக்குது இந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு. எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்து ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ ஸோ மச். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. एवरेस्ट शाही बिरयानी मसाला, टेस्ट द बेस्ट, एवरेस्ट.